வணக்கம் மக்களே, யார் வாட்சிங் இன் அண்ட் அவுட் சினிமா வித் மீ திவ்யா. இவர் நடிப்புக்கு நான் அடிமைப்பா அப்படின்னு இவர் நடிக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருக்குமே தன்னோட நடிப்பின் மூலியமா கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆக்டர் அப்படின்னு மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா தன் பண்ணக்கூடிய படங்கள்ல ஒவ்வொரு கேரக்டர்லயுமே நிலைச்சிருக்கக்கூடிய ஆக்டர் தான் ஃபகத் ஃபாசில். அப்படி இவர் மலையாளம் மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்கு அப்படின்னு மல்டி லாங்குவேஜஸ்ல ரொம்பவே பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. ரீசெண்டா ஒரு ஈவெண்ட்ல கலந்துகிட்ட ஃபகத் ஃபாசில் பாத்தீங்கன்னா அங்க வந்திருந்த ஒரு டாக்டர் கிட்ட கேட்ட கேள்வியை பார்த்து அங்க இருந்த எல்லாருமே செம்ம ஷாக் அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்னப்பா அவர் கேள்வி கேட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏடிஹெச்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டென்ஷன் டிஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பியல் குறைபாடு இருக்கக்கூடிய ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர், இதை கியூர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் கிட்ட ஃபகத் ஃபாசில் கேட்டிருக்காரு. உடனே அந்த டாக்டரும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை ஈஸியா கியூர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே நம்ம ஃபகத் ஃபாசில் பாத்தீங்கன்னா 41 வயசு இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு இந்த ஏடிஹெச்டி டிசார்டர் இருந்தா என்ன நடக்கும், அதை கியூர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அங்க இருந்த எல்லாருமே செம ஷாக்குன்னு சொல்லலாம். உடனே ஃபகத் ஃபாசிலுக்கு இப்படி ஒரு டிசார்டர் இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த ஏடிஹெச்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்பியல் குறைபாடுனால வரக்கூடிய ஒரு நோய் அப்படின்ற மாதிரியும், இது இருந்தா அதிகமா ஞாபக மறதி ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை இந்த ஏஜ்ல கியூர் பண்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபகத் ஃபாசிலுக்கு இப்படி ஒரு டிசார்டராப்பா அப்படின்ற மாதிரி அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் செம ஷாக்ல இருக்காங்க. அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவருக்கு இந்த மாதிரி ஒரு டிசார்டர் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான இன்ஃபர்மேட்டிவான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம இந்த சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.